ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்துட்டு வசமாக நம்ம கிட்ட சிக்கியிருக்கு. அதாவது உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த பிக் பாஸ்னாவே தெரியும். நிறைய பேர் பிஆர் வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அது எனக்கு அதுவே தெரியாது. ஏன்னா நம்மளே இதில் நீங்கள் அவங்களுக்கு பிஆர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பிஆர்னால் என்னென்ன தெரியாதுங்க அப்படி நம்மலாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. அவரும் பிஆரோட தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பிஆரோட தான் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. இப்போ போன வாட்டி சீசனில் பார்த்தீங்கன்னா மாயா பண்ணாங்க. அப்படியான்னு கேட்டாங்க பாருங்கள். அதுவும் எப்போ லாஸாக தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி இப்போ ஆர்னவ் பார்த்தீங்கன்னா பிஆரோட தான் வந்திருக்காரு போல இருக்குது. அதே மாதிரி அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மாறு வேஷத்தில் அசீம் மாதிரியே தெரில, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அசீம் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவாப்புல. இவர் பண்ணுறதுலாம் அவரை காப்பி பண்ணிவிட்டு நானும் ஒரு குட்டி அசீம்ன்ற மாதிரி பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ணவ் நேற்று இந்த சாச்சனா போகும்போது அவர் எதுவுமே இது பண்ணல. அதே மாதிரி அங்கே நாமினேஷன்ஸில் பண்ணும்போது அவரோட மூஞ்சி பெருசாக ஃபீல் பண்ணாமல் தெரில. ஆனால் அந்த பொண்ணு வெளியே போனதுக்கப்புறமா கண் கலங்கி எப்படி துடிக்கிறாரு. ஏன்ப்பா அதுக்கு நாமினேஷன்ஸில் அந்த பொண்ணு மூஞ்சி மாறிச்சில்ல, அப்பயே நீங்கள் இன்னும் இத்தனை ஓட்டு கவுண்ட் வருது, அப்போ அந்த பொண்ணு வெளியே போயிருமே அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல. இந்த பொண்ணு வெளியே போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா தான் அழுவே ஆரம்பிக்கிறேன். என்ன ஒரு பாசம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க, ஓ இது அது இல்லைன்ற மாதிரி. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா பிஆர். ஸோ அந்த பெய்டு ப்ரொமோஷன் வேலையெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் எவ்வளோ தங்கமாக இருப்பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இது என்னென்னா ஒரு இடத்துல ஒரு விஷயத்த போட்டால் தெரியாது, ஒரே விஷயத்த 9 இடத்துல போட்டால் மாட்டிப்பாங்களே. அதுவும் என்ன பிழை இருக்கோ அது அப்படியே ஒரே பிழை. ஏன் செய்யறத ஒழுங்காக செய்ய வேணாமல் இப்படியா மாட்டிக்கிறதுன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடிஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். அதில் ஒரு ஐடியில் ஆரவ், அவர் பேர் ஆர்னவ், ஆனால் அதை கூட ஒழுங்காக போடக்கூடாதான். ஆரவ் சேஸ் ஈ ரியலி லைக்ஸ் ஹெல்பிங் பீப்புள். ஈ சேஸ் ஹெல்ப்டு மெனி பீப்புள் அண்ட் வி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் மெனி மோர். அதாவது சொல்லியிருப்பார் ஒரு நம்ம ரஞ்சித் கிட்ட பேசும்போது, எனக்கு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தையை எடுத்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட்டு ஒரு 4 இடத்துல. என்னையா நடக்குது? செய்கிற தப்பு தப்புன்னு வெளியே தெரியாத மாதிரி செய்ய வேண்டாமா? இப்படியாமா மாட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம இந்த பிக் பாஸில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க இந்த பெய்டு ப்ரொமோஷன் அந்த பிஆர் ஓட்டை வச்சு எல்லாருமே வின் பண்ணிடலான்னு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது வேணால் ஒரு 5% 10% வேலை பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ உண்மையாக இருக்கும், அதுதான் கடைசியில் வெற்றி வகை சூடுன்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. சீசன் 4லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியெலாம் என்ன மாதிரி பண்ணார், எப்படி ஒரு தரமான மாஸ் வேலைகள்லாம் பண்ணார் உங்களுக்கு தெரியும். அவருக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்துச்சு, அதன் மூலமாக மற்றவங்கள கூட உள்ளே கொண்டு வர முடியல. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஓட்டு வாங்கினார். அதேமாதிரி தாமரையெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட், ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்துச்சு. அவங்களாம் ஆனால் பிஆர் வேலையை வச்சுட்டு வந்தாங்க. நல்லா விளையாண்டோன்னா, நல்லா நேர்மையாக இருந்தோன்னா, நல்லா அவங்களோட பொட்டன்ஷியல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கு பிடிக்க அவங்க ஓட்டு போடுவாங்க. சும்மாவே நான் அவரை மாதிரி பண்ண போகிறேன், நான் இவரை மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காசு வர கொடுத்து இது ஒரு வேலை. அதுலேயும் என்ன கலாய்க்கிறாங்கன்னா, ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலையே, அதுங்களும் பிஆர் வேலை இப்படியா வேலை செய்யுது. சரி செஞ்சாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு செஞ்சுட்டாங்க. அதில் இப்படியா ஆர்னவுக்கு அரவு. அதே மாதிரி ஒரே இதை தூக்கி 4 ஐடிக்கு காப்பி பேஸ்ட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த பெய்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பிஆர் வேலை, அது அப்போ கடைசியில் உண்மை தான் போல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரியாக பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கப்பா. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி ஆர்னவ் உண்மையிலே அசீம் மாதிரி தான் இருக்காரா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்கப்பா. பாய் நண்பர்களே.